அதாவது வந்துங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதே ஒரு சேலஞ்ச் தான். சரியா? அந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்? ஒரு பொருள் கிடைக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதாவது வந்து உயிர் இல்லாத பொருள் வாங்குறதுக்கும் கஷ்டப்படுறோம், உயிர் உள்ள ஒரு உயிரை நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆனால் எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடைச்ச உடனேயுமே கொஞ்ச நாள் அதை பொக்கிஷமாக வச்சுக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழித்து அதை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுகிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எவ்வளோ அந்த பொருள் மேலே பாசம் இருந்துச்சோ, எவ்வளோ ஒரு அன்பு இருந்துச்சோ அதே அளவு வைங்க. அதே மாதிரி அந்த உயிர் மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சோ, எவ்வளோ ஒரு பாசங்கள் இருந்துச்சோ அதே மாதிரியே ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்குமே இருங்க. சரியா? கஷ்டம் சந்தோஷம் அது இடையில வந்து போகிறது தான். சரியா? அதுக்காக கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாகவும் இருக்க, இது ரெண்டுமே வாழ்க்கையில் பயணித்து போனாதான் நம்ம இந்த வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? சண்டை இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது, சந்தோஷமான ஒரு குடும்பமும் எங்கேயும் கிடையாது. அதனால இது ரெண்டுமே வாழ்க்கையில் பயணித்து தாங்க போகும். சரிங்களா? இதுக்கெல்லாம் போய்கிட்டு மனசை உடஞ்சி நம்ம இவ்வளவுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைச்ச கணவன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, ஆணுக்கு உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்டை இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. சரிங்களா? நீ பெருசா நான் பெருசான்னு கணவன் மனைவிக்குள்ளே என்றைக்குமே அந்த ஒரு வேறுபாடு இருக்கவே கூடாது. சரிங்களா? மற்றவங்க கிடையாதுங்க, நம்ம ஓர் உயிர். அப்படிங்கிறதுனால எப்போதுமே விட்டு கொடுக்குற தன்மை ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கணும். கணவனுக்கும் இருக்கணும், மனைவிக்கும் இருக்கணும். சரிங்களா? உங்ககிட்ட விட்டு கொடுக்காம போய் நீங்கள் யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறீங்க? அதே மாதிரி மனைவி கிட்ட நீங்கள் விட்டு கொடுக்காம போய் வேற யார்கிட்ட போய் நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்க? வீட்டில் இருக்க மனைவி தாங்க லக்ஷ்மி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கணவன் தாங்க கடவுள். சரிங்களா? கடவுளை நம்ம கண்ணில் பார்க்கல, கடவுளை வந்து நம்ம நேரில் பார்க்குறோன்னா ஒன்று மனைவி மூலியமாக, ஒன்று கணவன் மூலியமாக. இதுதான் வாழ்க்கை. சரிங்களா? அதனால் தயவு செய்து நீ பெருசா நான் பெருசான்னு கணவன் மனைவிக்குள்ளே என்றைக்குமே இருக்காதீங்க, ஒற்றுமையாக இருங்க. இந்த ஜென்மம் தாங்க நம்ம வாழ முடியும், அடுத்த ஜென்மம்லாம் நமக்கு இருக்கா என்னன்னு கூட தெரியாது. சரிங்களா? அதனால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக சேலன்ஸாக கொண்டுட்டு போகணுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரி வாழ்வாங்க. நம்ம அவங்க முன்னாடி எதிரும் புதிருமாக இருந்தோம்னா அவங்க வாழ்க்கையை அவங்க அப்படியே ஜெராக்ஸாக எடுத்துக்குவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நான் சொல்கிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.